மத்தபடியா இப்ப வந்து கேன்சர் வந்துருச்சுன்னா லைஃபே முடிஞ்சிருச்சு அப்படின்ற ஆட்டிடியூட் தான் எல்லாருக்குமே இருக்கும் மோஸ்ட்லி. ஸோ ம். கேன்சர் வந்துருச்சு அப்படின்னா என்ன மாதிரி ஆட்டிடியூட்ல அவங்க இருந்தா அது பெட்டரா அவங்க அதுல இருந்து மீண்டு வர முடியும் சார்? இது வந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதல் இருக்கு சொசைட்டில. கேன்சர்னா மரணம் ஈக்குவல் டு ம். மரணம் கிடையவே கிடையாது. ஏன்னா நானே சொல்லினேன், 4th ஸ்டேஜ் ஹோப்லெஸ். அதுலயே இது பொழைக்க மாட்டாங்கன்னு. ஆனா முயற்சி செய்தா 5ல இருந்து 10% வரை எங்களால நார்மல் லைஃப் கொடுக்க முடியுது. ம். அதனால வந்து எப்பவுமே வந்து அந்த வியாதிக்கு பயப்பட்டு வைத்தியத்துக்கு சம்மதிச்சு மன தைரியத்தோட இருந்தா நிச்சயமா நம்ம இதை வெல்லலாம். ம். முன்னாடி வந்ததுன்னா கேன்சர் அவ்வளவுதான் அப்படின்னு எந்த ஸ்டேஜ்னு பார்த்து அதற்குண்டான முயற்சி அந்த மருத்துவம் வந்து உடனடியா ஆரம்பிக்கணும். நிச்சயமா ம். இதுல இருந்து வெளியில வர முடியும். அந்த நம்பிக்கையை தான் பார்க்கணுமே தவிர இது குணப்படுத்த முடியாது, அது ம். நெகட்டிவ் பார்க்கறாங்க எல்லாம். அதுல இருந்து வெளியே வந்தவங்களை வந்து பார்த்து இது பண்ணி அவங்க இது மருத்துவர்கிட்ட கேட்டா சொல்லிடுவாங்க. அதுக்கான அந்த அந்த விழிப்புணர்வை நம்ம கவுன்சிலிங் மக்களுக்கு கொடுக்கணும்ல சார்? விழிப்புணர்வு நிச்சயமா கொடுக்கணும். பிளஸ் அதை மீறி வந்தாச்சுன்னா அந்த கவுன்சிலிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது சில நேரம் கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் பேஷண்டோட. அதை பத்தி புரிந்துணர்வு வந்துட்டா நிச்சயமா அவங்க ஒத்துக்கிட்டு அப்பதான் ஒரு வாய்ப்பு கிடைக்கும். இதுல இருந்து வெளியில வரத்துக்கு ஒரு வாய்ப்பு. நிறைய பேர் கேன்சர் வந்துட்டு அவ்வளவுதான், நான் எதுக்கும் வரல, நான் இருக்கிற வரை இருக்கிறேன், செகண்ட் ஸ்டேஜ் தான் இருப்பாங்க. அவங்களுக்கு உண்மையை புரிய வைக்கணும். புரிய வச்சு மனதைரியம் கொடுத்து மேல எடுத்துட்டு வரலாம் அவங்களெல்லாம். ஓகே சார், இவ்வளவு நேரம் உங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்க நேயர்களுக்கு இவ்வளவு தகவல்கள் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார். ஓகேம்மா. தேங்க்யூ சார். இந்த தகவல்கள் தங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறோம். இதுபோன்ற பல்வேறு பயனுள்ள தகவல்களுக்கு சத்தியம் டிஜிட்டலுடன் இணைந்திருங்கள்.